ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இதுவரைக்கும் கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு கொஞ்சம் வித்தியாசமான ஆண்டாக எல்லா ராசிக்குமே அமையப்போகுது. ஒவ்வொரு 5 வருஷத்தை கடக்கும் பொழுதும் நம்ம வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை பார்த்துருக்கோம். 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை அன்னைக்கு துவங்கிறதுனால இந்த 2 பொருட்களை வாங்குங்க. உங்களுடைய குழந்தைகள் கல்வியிலும் அவங்க வாழ்க்கை ராக்கெட் வேகத்திலையும் ஒரு நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும். 2025ஆம் ஆண்டு புதன்கிழமை பிறக்கிறது ஒரு அதிர்ஷ்ட ஆண்டு. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. புதன்கிழமை இந்த ஆண்டு துவங்க இருக்கிறதுனால நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை இந்த வருடம் மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க, அதுக்கு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக மற்ற வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் நீங்கள் உங்களை மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். புதன் புத்திக்காரங்கிறதுனால புதன்கிழமையில் புதனுக்குரிய இந்த பொருளை வாங்குறது ரொம்ப நல்லது. புதனுக்கு உரியது பச்சை நிறம். பச்சை நிறத்தில் இருக்கும் பச்சை பயிறு. புதனுக்கு உரிய தானியம் பச்சை பயிறு. ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. அதை நல்லா அலசிட்டு அதை ஈரத்தோட ஒரு வெள்ளை துணியில் கட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வைங்க. புத்தாண்டு தூங்கக்கூடிய நாளைய தினத்தில் நல்ல நேரம் பார்த்து இதை செய்யுங்க. 2 நாட்கள் அதை அப்படியே முளைக்கட்டி விட்டுருங்க. புதன் வியாழன் 2 நாட்கள் முளை கட்டட்டும். வெள்ளிக்கிழமை 3ஆவது நாளில் அதை பிரித்து ஓடுற தண்ணியில் விட்டுருங்க. உங்கள் வீட்டில் யார் படிக்கணும், நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ உங்களோட குழந்தைகள் அவங்க கையால் இதை விட சொல்லுங்கள். குழந்தைகள் சின்ன குழந்தைங்களாக இருந்தாங்கனாக்கா அவங்களோட தாய் தகப்பன் இதை செய்யலாம். அப்புறம் குபேரலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. இந்த ஆண்டின் முதல் நாளில் முதல் பொருளாக வெந்தயமும் வாங்கி வைக்கலாம். வெந்தயத்தை வாங்கி அதே போல் இரவு முழுவதும் தண்ணியில் ஊற வைங்க. வெள்ளிக்கிழமை அன்று முளைக்கட்டிய வெந்தயத்தை கொண்டு போயிட்டு ஓடுற தண்ணியில் விட்டுருங்க. இந்த தானியங்கள் எப்படி தண்ணியில் இழுத்து சொல்லுதோ அடித்து செல்லுதோ அதே போல் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நம்மளை விட்டு அடித்து செல்லும். நம்மை பிடித்து வச்சுருந்த தரித்திரியங்கள் பீடைகள் அனைத்துமே ஒழிந்து போகும். அதே மாதிரி நாளைய தினத்தில் பச்சரிசியையும் வெள்ளத்தையும் கலந்து பக்கத்தில் உள்ள பசுமாடுகள் இருந்தால் அவங்களுக்கு தானமாக கொடுங்க. பசுமாட்டிற்கு நம்ம கொடுக்கக்கூடிய தானம் பித்ருதோஷத்தை நமக்கு போகும். ஆண்டின் துவக்கத்திலேயே நம்ம இந்த ஒரு விஷயம் பண்ணும்பொழுது பித்ருதோஷம் கண்டிப்பாக போகும். ஆண்டோட துவக்க நாளில் பித்ருதோஷம் போக்கக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த ஆண்டின் துவக்கத்தில் ஒரு சின்ன மண் உண்டியல் வாங்கிக்கோங்க. மண்ணால் ஆன உண்டியல் மட்டும் வாங்குங்க. அதில் பணத்தை சேருங்க. இந்த மாதிரி மண் உண்டியலில் பணம் சேர்க்கறது நமக்கு பெருமாள் அருளை அதிகமாகவே பெற்றுக் கொடுக்கும். பெருமாள் அருள் மட்டும் இல்லை, அனைத்து தெய்வங்களுடைய அருளையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கும். இதனால் நமக்கு பண வரவுங்கிறது அதிகரிக்கும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம இந்த மண்பாண்டத்தில் அதிகமாக நம்ம பணம் சேர்க்குறோமோ நிச்சயமாக 8 திக்கில் இருந்தும் பணம் நம்மளை தேடி வரும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நம்மளுடைய கர்ம வினை தரித்திரம் பீடை எல்லாமே நீங்கும். நம்ம வாழ்க்கை மேஜிக் போல் ஆகும். எதுக்காக மண் உண்டியலில் நம்ம பணம் சேர்க்குறோம் அப்படின்னாக்கா, பூமியில் கிடைச்சி பூமியிலே கரைஞ்சி போகக்கூடிய மண்ணாலான உண்டியலில் பணம் சேர்க்கும்போது நம்ம மாய்ந்து போகிறதுக்குள்ளே பூமியிலேயே நமக்கு தேவையான பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். நிச்சயம் இந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரங்கள், நாளைய தினம் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றங்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். நம் உழைப்பை மூலதனமாக போடுறோம். இது போன்ற ஆன்மீக பரிகாரங்கள் அதோடு சேர்த்து செய்யும் பொழுது நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நல்ல மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்ட வெற்றி நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். நம் உழைப்பை நம்புகிறோம், அதே போல் தெய்வங்களையும் நம்ம நம்புவோம். நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் தெய்வம் நமக்கு கை கொடுத்து நம்மளை தூக்கி விடுங்கிற நம்பிக்கையோடு வருகிற புத்தாண்டை 2025 வரவேற்போம். 2025 அனைவருக்கும் செல்வ செழிப்பாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியான ஆண்டாக மாற நாம் அனைவரும் ஒட்டுமொத்தமாக வேண்டிப்போம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.